லோக்சபா தேர்தலுக்கு பின் மத்தியில் மூன்றாவது அணி ஆட்சி அமைக்கும் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் கூறினார். மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ் டெல்லியில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த போது மூன்றாவது அணி அமைப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் ஏ.பி. பரதனுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக தெரிவித்தார். லோக்சபா தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் பிரச்சினை வரும் என்பதால் மூன்றாவது அணி அமைவது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று கூறிய முலாயம் சிங் தேர்தலுக்கு பின் இதற்கு முழு சாத்தியம் இருப்பதாகவும் கூறினார். இதன்படி மத்தியில் அமையப்போவது மூன்றாவது அணி ஆட்சிதான் என்றும் மூன்றாவது அணி சார்பில் அப்போது முன்னிறுத்தப்படுபவரே பிரதமராவார் என்றும் கூறினார். सूबों को बंटवारा करके छोटे छोटे सूबे जितने बनाए जाएंगे उतनी ही समस्या पैदा होगी. जितने छोटे सूबे बने हैं आप देख रहे वहीं पर नक्सात हैं और वहीं पर कानूनता की सबसे गंभीर समस्या है. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அக்டோபர் 30ஆம் தேதி டெல்லியில் நடக்கும் தேசிய மாநாட்டில் சமாஜ்வாடி கட்சியும் பங்கெடுக்கும் என்றும் அப்போது காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணிகளில் இல்லாத கட்சிகளை மூன்றாவது அணியில் ஒருங்கிணைப்பது குறித்து வியூகம் வகுக்கப்படும் என்றும் முலாயம் சிங் யாதவ் தெரிவித்தார்.